ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ரொமான்டிக் காமெடி சேர்ந்த ஒரு அனிமையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்டான நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹை ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒத்தே வராது. இந்த எலியும் புனியமாக சண்டை போடுவாங்களா, அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் கிளாஸில் வந்து எப்படி சொல்ல, ஹீரோக்கு வந்து கிளாஸ்லேயே பிடிக்காத பொண்ணுனா நம்ம ஹீரோயின் தான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கிளாஸ்லேயே பிடிக்காத பையனா நம்ம ஹீரோ தான். ஆனால் இதில் என்ன ஆயிரும்னா, ஹீரோவோட தாத்தாவும் அது பிறகு ஹீரோயினோட பாட்டியும் வந்து ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரால ஒன்று சேர முடிஞ்சிருக்காது. அதனால இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ண வச்சிட வேண்டியதான், நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர முடியல, நம்ம பேரம் பேத்தியாவது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு தான் சும்மாவே ஒத்து வராத, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க தாத்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணாதான் என் சொத்து ஃபுல்லாக உனக்கு எழுதி வைப்பேன், இல்லை எழுதி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க பாட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உனக்கு நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டல, இதுக்கு மேலே படிக்கணும்னு நினச்சனா இந்த காசு உனக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் ரெண்டு பேருக்கும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் ரெண்டு பேரும் அதனால் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரே வீட்டை கொடுத்து தனியாக ரெண்டு பேரையும் தங்குற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இவனுக்கும் சொத்து வேணும், இவளுக்கும் படிக்கணும்னு ஆசை. அதனால் ரெண்டு பேரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேரும் தங்குறாங்க. இந்த அனிமையில் வந்து நிறைய எமோஷனல் சீன்ஸ், இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் காண்டி என்னெல்லாம் பண்ணுறான், அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ காண்டி என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த அனிமே எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லா எங்கேஜாக தான் போகும். அதனால் டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அனிமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே மொத்தத்திலே 12 எபிசோடு தான் இப்போதைக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு சீசனில். இன்னும் கொஞ்ச நாளில் செகண்ட் சீசன் எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது தமிழ்லேயே இப்போ அவைலபிளில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டாக கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அனிமே பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் இதேமாதிரி கண்டென்ட்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க.